பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் கிருபை, நம்ம எல்லாரும் சுகமாக இருக்கிறோம். தேவ ஜனங்களை கர்த்தர் காத்து கொண்டே வருகிறார். நம்ம தேசத்தையும் நம்முடைய பட்டணங்களையும் கர்த்தர் காக்கட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த ஆன்லைனில் நம்மை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏசப்பா, அவனுடைய நேசம் நம்ம மீது அதிகம். இந்த உலகத்தில் நம்ம அதிகமாக நம்ம ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறது நம்முடைய ஆண்டவர். நம்முடைய தேவன் நம்மை அதிகமாய் ஆதரித்து அரவணைத்து நம்மை கொண்டு செல்லுகிறார். அற்புதமான தேவனுடைய அன்பை நாம் உணர்ந்து நன்றியோடு அவரை பாடி நம்மை ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே எனக்கிந்த ஈகமதிலே அசைத்திடாதோர் நம்பிக்கையே. இயேசுவே எனக்கிந்த ஈகமதிலே அசைத்திடாதோர் நம்பிக்கையே. சார்ந்திடுவேனே மராவாக்கினையை, சாற்றுவேன் அவர் புகழை. சார்ந்திடுவேனே மராவாக்கினையை, சாற்றுவேன் அவர் புகழை. நெசிக்க சிறந்தவர் இயேசு எனக்கு அசைக்குகந்தவரே. நெசிக்க சிறந்தவர் இயேசு எனக்கு அசைக்குகந்தவரே. அசைக்குகந்தவரே, இன்ப சாரோனின் ரோஜாவரே. இன்ப சாரோனின் ரோஜாவரே. மரணம் அதின் கொடும் கரத்தினின்றே கிருபையா என்னை விடுத்தே. மரணம் அதின் கொடும் கரத்தினின்றே கிருபையா என்னை விடுத்தே. அரவணைத்தவர் அன்பின் கரமே, சரணம் தரணியிலே. அரவணைத்தவர் அன்பின் கரமே, சரணம் தரணியிலே. நெசிக்க சிறந்தவர் இயேசு எனக்கு அசைக்குகந்தவரே. நெசிக்க சிறந்தவர் இயேசு எனக்கு அசைக்குகந்தவரே. அசைக்குகந்தவரே, இன்ப சாரோனின் ரோஜாவரே. இன்ப சாரோனின் ரோஜாவரே. பெருகுதே எந்தன் அகம்தனிலே கிருபை சாகரம் என்னவே. பெருகுதே எந்தன் அகம்தனிலே கிருபை சாகரம் என்னவே. எட்டோதர் சமயம் சகாயம் அளித்திடும் உற்றோதர் கிருபையிதே. எட்டோதர் சமயம் சகாயம் அளித்திடும் உற்றோதர் கிருபையிதே. நெசிக்க சிறந்தவர் இயேசு எனக்கு அசைக்குகந்தவரே. அசைக்குகந்தவரே, இன்ப சாரோனின் ரோஜாவரே. இன்ப சாரோனின் ரோஜாவரே. ஜீவனிலும் பெரிதவர் கிருபை, சீயோனை போல் உயர்ந்ததுவே. ஜீவனிலும் பெரிதவர் கிருபை, சீயோனை போல் உயர்ந்ததுவே. தாழ்மை உள்ளோரை வாழ்விக்கும் கிருபை, சூழ்ந்திடும் நீதம் என்னையே. தாழ்மை உள்ளோரை வாழ்விக்கும் கிருபை, சூழ்ந்திடும் நீதம் என்னையே. நெசிக்க சிறந்தவர் இயேசு எனக்கு அசைக்குகந்தவரே. நெசிக்க சிறந்தவர் இயேசு எனக்கு அசைக்குகந்தவரே. அசைக்குகந்தவரே, இன்ப சாரோனின் ரோஜாவரே. இன்ப சாரோனின் ரோஜாவரே. இயேசுவே எனக்கிந்த ஈகமதிலே
அசைத்திடாதோர் நம்பிக்கையே இயேசுவே எனக்கிந்த இகமதிலே. அசைத்திடாதோர் நம்பிக்கையே சார்ந்திடுவேனே வாராம் வாக்கினையை, சாற்றுவேன் அவர் புகழை. சார்ந்திடுவேனே மாறாவாக்கினையை, சாற்றுவேன் அவர் புகழை. நெசிக்க சிறந்தவர் இயேசு எனக்கு, ஆசை குகந்தவரே ஆசை குகந்தவரே. இன்ப சாரோனின் ரோஜாவரே, இன்ப சாரோனின் ரோஜாவரே. உன்னதத்தை நோக்கும் பாதை இந்நிலத்தை தாண்டுதே. என்னை இயேசு தம் பக்கம் இழுத்து கொள்கின்றார். என்னை இயேசு தம் பக்கம் இழுத்து கொள்கின்றார். எத்தனையோ பயங்கரங்கள் எந்தன் யாத்திரையில், அத்தனையும் மேற்கொண்டேன் நான் இயேசு நாமத்திலே. எத்தனையோ பயங்கரங்கள் எந்தன் யாத்திரையில், அத்தனையும் மேற்கொண்டேன் நான் இயேசு நாமத்திலே. ஆண்டவர் என்னோடிருந்து என்னை ஆதரித்தார். ஆண்டவர் என்னோடிருந்து என்னை ஆதரித்தார். என் ஆவி ஆத்மா தேகம் யாவும் மூற்றும் ஒப்படைத்தே. என் ஆவி ஆத்மா தேகம் யாவும் மூற்றும் ஒப்படைத்தே. உன்னதத்தை நோக்கும் பாதை இந்நிலத்தை தாண்டுதே. என்னை இயேசு தம் பக்கம் இழுத்து கொள்கின்றார். என்னை இயேசு தம் பக்கம் இழுத்து கொள்கின்றார். தண்ணீரையும் அக்கினியையும் நான் கடந்து வந்தேன். கண்ணீரான பள்ளத்தாக்கை ஒருவ நடந்து வந்தேன். தண்ணீரையும் அக்கினியையும் நான் கடந்து வந்தேன். கண்ணீரான பள்ளத்தாக்கை ஒருவ நடந்து வந்தே. மண்ணுலகின் வேதனைகள் வென்று தாண்டி வந்தே. மண்ணுலகின் வேதனைகள் வென்று தாண்டி வந்தே. விண்ணுலகின் மாமகிமை கண்டடைந்து விட்டே. விண்ணுலகின் மாமகிமை கண்டடைந்திடுவே. உன்னதத்தை நோக்கும் பாதை இந்நிலத்தை தாண்டுதே. என்னை இயேசு தம் பக்கம் இழுத்து கொள்கின்றார். என்னை இயேசு தம்
பக்கம் இழுத்து கொள்கின்றார். எந்தன் ஜீவன் இந்த தேகம் உள்ள காலம் வரை என்ன பாடு நோவு வந்தும் தாங்குதே கிருபை. எந்தன் ஜீவன் இந்த தேகம் உள்ள நாள் வரையில் என்ன பாடு நோவு வந்தும் தாங்குதே கிருபை. சோதனைகள் ஒன்றுமில்லா மேலுலகத்திலே, சோதனைகள் ஒன்றுமில்லா மேலுலகத்திலே சேர்ந்து வாழ்வேன் பாவமில்லா மோட்சராஜ்யத்திலே. சேர்ந்து வாழ்வேன் பாவமில்லா மோட்சராஜ்யத்திலே. உன்னதத்தை நோக்கும் பாதை இந்நிலத்தை தாண்டுதே. என்னை இயேசு தம் பக்கம் இழுத்து கொள்கின்றார். என்னை இயேசு தம் பக்கம் இழுத்து கொள்கின்றார். என்னிலே விசுவாசத்தையும் தொடங்கினார் இயேசு. எப்படியும் வெற்றியாக அதை முடித்திடுவார். என்னிலே விசுவாசத்தையும் தொடங்கினார் இயேசு. எப்படியும் வெற்றியாக அதை முடித்திடுவார். ஓடுகின்றேன் பொறுமையோடு இயேசுவை நோக்கி. ஓடுகின்றேன் பொறுமையோடு இயேசுவை நோக்கி. சூடிடுவேன் ஜீவ கிரீடம் தேவ சந்நிதியில். சூடிடுவேன் ஜீவ கிரீடம் தேவ சந்நிதியில். உன்னதத்தை நோக்கும் பாதை இந்நிலத்தை தாண்டுதேன். என்னை இயேசு தம் பக்கம் இழுத்து கொள்கின்றார். என்னை இயேசு தம் பக்கம் இழுத்து கொள்கின்றார். என்னை இயேசு தம் பக்கம் இழுத்து கொள்கின்றார். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை நடத்து கொண்டே இருக்கிறார். எல்லா காலங்களிலும் அவர் நம்மை வெற்றியாய் மேன்மையாய் மகிமையாய் நடத்தி கொண்டே இருப்பார். இன்னும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இன்னும் அதிகமாய் நிரப்பி கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேராய் அவர் சாயலுக்கு நேராய் மாற்றத்தக்கதாக 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பாடினேன். பரிசுத்தாவின் உதவியை கேட்டு எங்களை நிரப்புங்க அப்பா, ஆவியானவரே என் மேலே வாங்க என்று 100-150 வருஷத்துக்கு முன்னாடி பக்தர்கள் பாடின பாட்டை நாமும் பாடி கேட்போம். தேங்க்யூ லார்ட். உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில். உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில். வந்து சேரவே அருள் தந்து காவுமே. வந்து சேரவே அருள் தந்து காவுமே.
உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில், உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில் வந்து சேரவே அருள் தந்து காவுமே, வந்து சேரவே அருள் தந்து காவுமே. இந்த மானிடர் வீணை தந்த சாபமோ, இந்த மானிடர் வீணை தந்த சாபமோ, நிந்தையாவுமே பட வந்த இயேசுவே, நிந்தையாவுமே பட வந்த இயேசுவே. உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில், உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில் வந்து சேரவே அருள் தந்து காவுமே, வந்து சேரவே அருள் தந்து காவுமே. பெந்தேகோஸ்தென்னும் சிறந்த நாளிலே, பெந்தேகோஸ்தென்னும் சிறந்த நாளிலே விந்தை ஆவியின் அருள் தந்த நேர்மையே, விந்தை ஆவியை அருள் தந்த நேர்மையே. உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில், உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில் வந்து சேரவே அருள் தந்து காவுமே, வந்து சேரவே அருள் தந்து காவுமே. மதிமயங்கோதே பேயும் மனது ஏகோதே, மதிமயங்கோதே பேயும் மனது ஏகோதே, அதிகமாய் கடல் அலை அரைந்து பாயுதே, அதிகமாய் கடல் அலை அரைந்து பாயுதே. உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில், உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில் வந்து சேரவே அருள் தந்து காவுமே, வந்து சேரவே அருள் தந்து காவுமே.
தாசன் யானுமே புகழ் வீசும் வாய்மையே, தாசன் யானுமே புகழ் வீசும் வாய்மையே, வாசமாகவே அருள் நேசதேவனே, வாசமாகவே அருள் நேசதேவனே. உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில், உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில் வந்து சேரவே அருள் தந்து காவுமே, வந்து சேரவே அருள் தந்து காவுமே, வந்து சேரவே அருள் தந்து காவுமே. உம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எவ்வளோ போராட்டம், என் மனதை மயக்கக்கூடிய வலிக்கக்கூடிய எத்தனையோ வல்லமைகள் இருக்கிறது. உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்பதுதான் இந்த தமிழ்ல நம்ம பாடினது. உந்தன் ஆவியே என் கூட சேர்ந்து சுவாமி எந்தன் மீதினில் வந்து சேரவே அருள் தந்து காவுமே, வந்து சேரவே அருள் தந்து காவுமே. அனாயிட்டிங் உங்க மேல பெருகும் பொழுது, ஆவியானவர் உங்கள் மேல வரும் பொழுது பெரிய பாதுகாப்பு, பெரிய பலம். உங்களை அசைக்க முடியாது, அசைக்க முடியாது. அபிஷேகம் பெற்ற யாவரும் இன்னும் ஆவிக்குள்ள வளர்ந்து செல்ல, இன்னும் அதிகமாய் ஆவியானவருடைய பழக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்கள் பக்தியை முயற்சி செய்யுங்கள். ஆவியானவர் பல காரியங்களை, பல காட்சிகளை, பல ரகசியங்களை உங்களுக்கு சொல்லி தருவார். ஹல்லேலூயா. இந்த நாளும் இது நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை காத்து கிருபையாய் நம் அனைவரையும் மூடி இருக்கிறதுனால ஒரு நன்றியோடு சந்தோஷமாக, ஒரு நன்றியும் அன்பும் கலந்த ஒரு துதி ஸ்தோத்திரத்தை கர்த்தருக்கு ஆராதனை வைப்போம். ஹல்லேலூயா. ஆராதனை வைத்து கர்த்தரை உயர்த்துவோம். நம் தேவன் பெரியவர். We are here to give you the best that we can bring. We are here to praise you. Lift the hearts and sing, and it's so loud, Lord, rising from a heart. I will dare to call you Abba Father. Help us now to give you precious and delight, hearts and minds and will to say, I love you, Lord. I love you, Lord. ஆராதிக்க கூடினும் உம்மை துதிக்க, எங்களை படைக்க வந்து நிற்கின்றோம். எங்கள் உள்ளங்கள் அன்பினால் நிறைந்து உம்மை நோக்கி கூப்பிடும் அப்பா பிதாவே. வரங்களை தந்திட இறங்கும் கர்த்தாவே. உள்ளம் மனம் சீத்தமும் உம்மை நேசிக்கும், உம்மை நேசிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Hallelujah. 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 மகிமையாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். அற்புத தேவன் அதிசயமாய் உங்களை நடத்துவார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, praise the Lord. இந்த காலையிலும் உங்களோட கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் பாக்கியம் செய்தார். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். சந்தோஷமாக இருங்க, தைரியமாக இருங்க, பயப்படாமல் இருங்க. கர்த்தர் நம்மை நடத்துவார். மகிமையாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். அற்புதமாய் தேவன் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. யூதா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அப்போஸ்தலர்கள் யாவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் யாவரும் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிப்பதையும் குறித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியில் நிரம்பி நாம் வாழும்பொழுது ஒரு தேவ பிள்ளைகளுக்கு மைண்ட் ஸ்ட்ரென்த், பாடி ஸ்ட்ரென்த் அண்ட் சோல், ஆத்மாவும் பலமாக இருக்கும். இதய பலம், மன பலம், சரீர பலம், இந்த மூன்றையும் நமக்கு கொடுப்பார். நம்ம எதிர்க்கக்கூடிய வல்லமைகள் நிறைய உண்டு. இது அத்தனையும் அவர் நம்மிடத்தில் வரும்பொழுது அது சகலமும் தகர்க்கப்படும். அபிஷேக வல்லமை நுகங்கள் யாவையும் முறித்து போடுவார் என்று ஏசாயால நாம் படிக்கிறோம். அபிஷேகத்தை பெற்ற தேவ ஜனங்கள் எப்பொழுதும் நீங்கள் அனைவரும் have to pray in the spirit. அபிஷேக வல்லமையில் நிறைந்து ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுகிற அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ளும். மணிக்கணக்காக அவர்களை ஜெபிக்கும் பொழுது பல மாற்றம், பல அறிவு, பல நுணுக்கங்களை அவர் நமக்கு சொல்லித் தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒரு மனிதனோடு பழகுவது போல ஹோலி ஸ்பிரிட்னுடைய பிரசன்னத்தில் அவரோடு கூட உங்கள் தனிமையில், உங்கள் கூடுகையில், உங்களுடைய ஆராதனைகளை அபிஷேகத்தை நிறைந்து ஆவியானவரோடு நீங்கள் பழகும் பொழுது அவர் சத்தத்தை கேட்கலாம், அவருடைய தொடுதலை உணரலாம். அவர் உங்களோடு கூட ஆசிரியராக மெல்லிய சத்தத்தோடு மனதில் இடைப்படுவதை, கருத்தாய் உணர்வாய் நம்மிடத்தில் இடைப்படுவதை நாம் பார்க்க முடியும். அந்நாட்களில் இருந்த அநேக விசுவாசிகள் ஆவியானவரை அதிகமாக பார்த்தும் அவருடைய சத்தத்தை கேட்டும் ஜீவித்ததாக இந்த வேதாகமத்தை நாம் படிக்க முடிகிறது. இந்நாட்களிலும் நாம் தேவனுடைய அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். ஆனால் இன்னும் அதிகமாக அவருக்குள்ளே நெருங்கி நாம் போகும்பொழுது நாம் அதிக ஆவிக்குரிய தன்மைகளை, அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளை நாம் அதிகமாக கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அனுபவங்கள் மாத்திரம்தான் அவங்க கிடைத்திருக்கிறது. ஆனால் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் உள்ள விசுவாசிகளையும் ஊழியர்களையும் பார்க்கும் பொழுது அதிகமான ஆவியானவருடைய தொடர்பில் அதிகமான செயல் இந்த பூமியில் நடக்கப்பட்டதனால் உலகம் முழுவதுமாக சுவிசேஷம் பரவினது. அதிகமான ஜனங்களுக்கு சுவிசேஷம் பரவினது. தேவன் ஆவியானவர் உழைக்க அநேக நாடுகளுக்கு சென்ற மன வலிமை கொடுத்தார், சரீர பலனை கொடுத்தார், தாங்கினார். போன இடங்களெல்லாம் அற்புதங்களை, அடையாளங்களை செய்ய வைத்து சுவிசேஷத்தை உறுதிப்படுத்தினார். அநேக ராஜாக்களை, மந்திரிகளெல்லாம் அசைய பண்ணினார் ஆவியானவர். ஆனால் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாம் அதிகமாய் காண முடியவில்லை. ஆனாலும் ஆவியானவரோடு நாம் பழகினால், அந்த அனுபவத்தை நாம் கேட்டால் நிச்சயமாகவே நாமையும் ஆவிக்குள்ளாக பல காரியங்களை செய்ய ஆவியானவர் நிச்சயமாய் வழிநடத்துவார்.
அவர் பரிசுத்தம் பண்ணி நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க, நம்மை ஆயத்தப்படுத்த, நம்மை எல்லாம் கரைதரை பிழையில்லாமல் பூர்ணராக மாற்ற அவர் நமக்கு ஒத்தாசை செய்கிறார். அதோடு சேர்ந்து அநேக காரியங்கள் இந்த பூமியில் செய்ய நமக்கு அவர் உதவி செய்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வருவதனால ஃபர்ஸ்ட் அவர் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னு சொல்லும்பொழுது, தேவ ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமையை உருவாக்குகிறார். அவன் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து செபிக்கிறாங்க. மார்க்காகி யோவான் வீட்டில் செபிக்கிறாங்க, ஊக்கமாக செபிக்கிறாங்க. அபிஷேகம் நிறைந்த அந்த அனாயிட்டிங் ப்ரேயர், அபிஷேகம் நிறைந்த ப்ரேயர். ஆவியானவர் ஒரு தூதனை கட்டளையிட்டு சிறைச்சாலை உடைத்து பேதுரு வெளியே கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்த பேதுரு அவன் அப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாராகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அநேகர் கூடி பேதுருவின் விடுதலைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த ஒரு மனம், அந்த வலிமை, அந்த ஆற்றலை கொடுக்கிறவர் ஆவியானவர். அது மாத்திரமல்ல, செகண்ட் ஒன், ஆவியானவர் கொடுக்கிற ஒரு பெரிய பலம் என்னவென்றால், இதே பேதுரு யோவான் எல்லாரும் இயேசுவின் பாடு மரணங்களை கண்டு ஓடினார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இயேசுவின் மரணத்துக்கு பின்பு கிடைத்த அபிஷேக வல்லமையினால சிறைச்சாலையோ ஜீவனையோ மரணத்தையோ கண்டு பயப்படாமல், அடி உதைகள் கட்டு காவல்களை கண்டு பயப்படாமல், பாடுகளை பற்றி யோசிக்காமல் தைரியமாக எருசலேமில் செய்யப்பட்டார்கள். அந்த தைரியம், அந்த துணிச்சல், அப்படிப்பட்ட ஒரு வலிமை எங்கிருந்து வந்தது? பயந்து ஓடினவர்களுக்கு எப்படி வந்தது? ஆகவே ஆவியானவர் வந்தால் ஒரு தனிப்பட்ட மனிதனையும் கூட அவனுடைய மனது, அவனுடைய இதயம், அவன் சரீரம் மூன்றையும் ஒரு பலப்படுத்தி அவனை தைரியசாலியாக, காரியசித்தி உள்ளவனாக, ஒரு மிகவும் ஆண்டவருக்கு ஒரு போர்ச்சவகனாய் அவனை உருவாக்குகிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த ஒரு மனம், ஒற்றுமை, ஏக சிந்தையை பரிசுத்த ஆவியானவர் அநேக ஆவிகளை ஆகிய மனுஷருடைய மனதுக்குள்ள புகுந்து அவங்க எல்லாரையும் பல சரீரமாக இருந்தாலும் தம்முடைய ஆவினாலே ஒரு சரீரமாய், ஒரு எண்ணமாய், ஒரு மைண்டாக அவர் மாற்றுகிறார். அப்படிப்பட்ட தேசங்களிலே ஊழியங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எழுப்புதலுக்குள்ளாக காணப்படுகிறது. லட்சங்களில் விசுவாசிகள் இல்லை, அங்கெல்லாம் பல லட்சங்கள். அந்த நகரங்களில் சவுத் ஆப்பிரிக்கா பிரிட்டோரியா என்ற ஒரு நகரத்தில் மட்டும் 3 கோடி விசுவாசிகள் இருப்பதாக சொல்லுகிறார். கோடிக்கணக்கான விசுவாசிகள், லட்சக்கணக்கான மக்கள். இங்கே 1 லட்சம் பேர் ஒரு கூட்டத்துக்கு வந்தால் அது பெரிய விஷயம். ஆனாலும் தோமா வந்து 2021 ஆண்டு காலம், 2020 ஆண்டுகள் முடிந்து விட்டது. ஆனாலும் இங்கே அவளை எழுப்பதில்லை. கொரியா சுமார் 75 ஆண்டு காலம்தான் சுவிசேஷன் சென்றிருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்கா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம்தான் அங்கே சுவிசேஷம் சொன்னிருக்குது. ஆனால் அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய இந்தியா, நம்முடைய தமிழ்நாடு, சென்னையை காட்டி எத்தனையோ மடங்கு கோடிக்கணக்கான ஜனர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் இங்கே எழுப்பதில்லை என்ற ஒரு காரணம் என்னவென்றால், ஆவியானுடைய செயலை நாம் பெறாமல் இருப்பதும், ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் இருப்பதும். அபிஷேகமே இருந்தாலும் கூட சுயம், தன்னலம், மேன்மை, மேட்டிமை, தனக்கென்று ஒரு அந்தஸ்து என்று சொல்லி பலவாறு தங்களை பிரித்து கொள்வதனால் ஆவியானவர் நம் மத்தியில் செயல்பட முடியவில்லை. இயேசு கிறிஸ்து தேவனுடைய மனிதனாக இருந்தாலும் சாதாரணமாக அவர் பழகினார், சாதாரணமாக இருந்தார், எல்லாரோடும் ஜீவித்தார். வேறு பிரிந்தார், ஆனால் எல்லாரோடும் ஜீவித்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஜீவியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். தன் சீஷருடைய பாதங்களை கழுவினார். தனக்கென்று ஒரு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொள்ளாமல் தான் ஒரு வேலைக்காரனை போல் இந்த பூமியில் கர்த்தருக்காக வாழ்ந்தார். தன்னை பிரத்யேகப்படுத்தி தனக்கு ஒரு மரியாதையை உண்டாக்கி கொள்ளவில்லை. ஆனால் இங்கே இருக்கிற நம்முடைய விசுவாசிகள், ஊழியர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பலவாறு தங்களை மேன்மையானவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பிறரை புறந்தள்ளுவதனால ஆவியானவருடைய செயல்பாடு இந்த நாட்டில் நமக்கு அதிகமாக இல்லாமல் மிகவும் கம்மியாக இருக்கிறது. ஆகவே தேவ ஜனமே, இவர் ஒன்றிணைக்கிறவர், ஒரு மனிதனை மாற்றி அமைக்கிறவர். அநேக ஜனங்களை ஒன்றிணைத்து சேனையை மாற்றுகிறவர் ஆவியானவர்.
ஜெபத்தில் நம்மை கொண்டு போகிறவர். செகண்ட், ஒரு மனிதனை ஸ்ட்ராங் ஆக்கி கிறிஸ்துக்குள்ள நிறுத்தக்கூடியவர் இந்த ஆவியானவர். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த ஹோலி ஸ்பிரிட் ஒரு தேவ ஆவிக்குரிய பிள்ளைகளை ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள அவர் கொண்டு செல்லுகிறார். தரிசனம், சொப்பனம், தீர்க்க தரிசனங்கள் போன்ற அநேக காரியங்களை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 11:28 வாசிக்கிறது. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதியி ராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. அவன் சொன்னதுபடி அப்படியே உலகமெல்லாம் ஒரு பஞ்சம் உண்டானது. அந்த அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசியை ஆவியானவர் தீர்க்க தரிசன ஊழியத்துக்காக அவனை ஏவி அவனுடைய வார்த்தைகளை கனப்படுத்தினார். இப்போ சொல்றதெல்லாம் அவங்க சுயமாக சொல்றாங்க. அநேகர் அதுக்கேற்ற அவமானமும் பட்டு கொண்டிருக்கிறார்கள். மீடியாவில் தன் வாயில் வந்தது தன்னுடைய சுய இஷ்டத்தில் ஏற்படுறதெல்லாம் சொல்லிட்டு அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்வாரானால் சொன்னது தான், அப்படியே அது நிறைவேறும். அப்படியே தரிசனம் சொப்பனங்களும் கூட அவர் நமக்கு கொடுத்து ஊழியங்களிலே நம்முடைய ஜீவியங்களிலே தெளிவாக நடத்தக்கூடியவர் ஆவியானவர். தீர்க்க தரிசனம், சொப்பனம், பேசுதல், மெல்லிய சத்தத்தோடு நம்ம மனதுக்குள்ளே இறங்கி உணர்த்தி பேசுதல், இதெல்லாம் ஆவியானுடைய மொழி என்று சொல்லலாம். ஆவியானவர் மொழி என்று சொல்லலாம். பாருங்கள், இப்படிப்பட்ட தொடர்பு கொண்டு பேதுரு அவர்களோடு கூட போலாமா வானாவா என்று நினைக்கும் பொழுது அப்போஸ்தலர் 12:12 படிக்கிறேன். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்டு யோவானுடைய தாயாராகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாராகிய வீட்டுக்கு வந்தான். மன்னிக்கணும், அப்போஸ்தலர் 11:12 படிக்கிறேன். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போகும்படி ஆவியானவரால் எனக்கு கட்டளையிட்டார். ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவரோடு கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரனாகிய இந்த 6 பேரும் என்னோடு கூட வந்தார்கள். அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். அப்போஸ்தலர் 11:12. கொர்நேலிய வீட்டுக்கு போகலாமா? புறஜாதி வீட்டுக்கு முதல் பேதுரு போகிறாரு. ஆவியானவர் சொல்றார், சந்தேகப்படாத தம்பி, நீ போ, அவங்களாம் ரட்சிக்கப்படணும், நீ போய் அவங்க வீட்டுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லு. இவன் யூதனா இருக்கிறதுனால புறஜாதிகளுக்கு போவதற்கு சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் அங்கே லிங்க் பண்ணுகிறார், போ என்று பேசுகிறார். தரிசனம், சொப்பனம், தீர்க்க தரிசனம், உணர்த்துதல், பேசுதல் போன்ற காரியங்களை அவர் கொடுக்கிறார். இதெல்லாம் லாங்குவேஜ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அபிஷேகம் உள்ள ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் அவர் இப்படியாக பேசுவார். நீங்கள் தூங்கி கொண்டிருந்தாலும் உங்களை எழுப்பி இந்த விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்லும் பொழுது அது சரியாக இருக்கும். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சகோதரியை இரவு 10 மணிக்கு மேலாக அமெரிக்காவில் நடந்த ஒரு விஷயம். உன் காரை டிரைவர் வர சொல்லி டிரைவர் எடுத்துக்கொண்டு நான் சொல்கிற இடத்துக்கு நீ போன்னு ஏவினார். அங்கே போகும்பொழுது அவர்கள் ஆவியானவர் பேச்சை கேட்டு, என்ன இப்படி ஏவுறார, சத்தமாக வந்து பேசிட்டாரே என் மைண்ட்லன்னு சொல்லி கார் எடுத்து அங்கே போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த அமெரிக்காவில் அது ரிமோட்டான ஏரியா, ஒரு இருட்டான பகுதி, அந்த ரோட்டில் போகும்பொழுது அங்கே ஒரு மனுஷன் தற்கொலைக்காக அவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான், சாக வேண்டும் என்று. ஆவியானவர் சொன்னாரான், இவன் தான், அவன்கிட்ட போய் பேசணுன்னே. அந்த மனுஷன் கூட அந்த அம்மா போய் பேசினாங்க. பேசி ஆண்டவர் பற்றி சொல்லும் பொழுது அவன் சொன்னான், உண்மையாகவே கடவுள் இருக்கிறத நான் உணர்றேன், நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு யார் சொன்னது என்று கேட்டான். அந்த அம்மா சொன்னாங்க, எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னோட பேசக்கூடியதாக எங்களை எழுப்பி, படுக்கையிலேருந்து எழுப்பி உன்னை சந்திக்க இந்த இடத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லும் பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் மிகப்பெரிய மிஷினராய் மாறினான். பெரிய மிஷினரியாக அமெரிக்காவில் அவன் காணப்பட்டான். இப்படிப்பட்ட அதிசயமான செயல்களை, அநேக காரியங்களை இணைத்து கொடுப்பவர்
ஆவியானவர். இது நாம் பார்க்கிற மூன்றாவது முக்கியமான விஷயங்கள். ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணு என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், நாம் சரீரத்தில் இருந்து மனுஷனாக இருந்து ஜெபிக்கும் பொழுது சில காரியங்களை தெரிந்தது மாத்திரம்தான் நாம் ஜெபிப்போம். அதற்கு மேலே நாம் எப்படி ஜெபித்து கொள்ள வேண்டும், நாம் என்ன ஜெபம் பண்ண வேண்டும், நமக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து ஜெபிக்கும் பொழுது அநேக காரியங்களை அவர் காட்டுவார், உணர்த்துவார், பேசுவார். அவைகளுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க தொடங்கலாம், நாம் ஆயத்தப்படலாம். இப்பொழுது நாம் இப்படி இருக்கிறோம், இனிமேல் என்ன ஆபத்து வரப்போகிறது, என்ன சூழ்நிலை நம்மை சூழ்ந்து இருக்கிறது, அதில் எப்படி நம்மை காப்பாற்ற போகிறார் என்ற அநேக காரியங்களை ஆவியானவர் தம்முடைய ஜெபத்தில், பரிசுத்த ஆவியின் ஜெபத்துக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது சொல்லிக் கொடுப்பார். ஆவிக்குரிய பிள்ளைகளே, அந்த அனுபவமிக்க ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிங்கள். அபிஷேகம் இருக்கிறது என்று அப்படியே நீங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் ஆவியை அவிழ்த்து போடாதீங்க. உங்கள் ஆவிக்குரிய வரங்களை அனல் மூட்டி எழுப்புங்கள். ஆவியில் அசதியாக இராமல் அனலாக இருங்கள் என்ற அட்வைஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. பரிசுத்தவாட்டிகளே, கிடைச்ச அபிஷேகம், ஆவியானுடைய தொடர்பு மிகவும் பெருசு. அந்த தொடர்பை நாம் ஒரு விதத்தில் நமக்கு ஒரு தொடர்பு கிடைச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பேசி பழகி அவங்கள நாம் அதிகமாக புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸாக மாறுவாங்க இல்லைங்களா? அதுபோல் ஆவியானவர்கிட்ட நம்ம பழக 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 அவர் நம்ம மீது அதிகமான பாசத்தை கொண்டு அவர் நமக்கு உற்ற நண்பராய் மாறுவார். நமக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். அநேக அன்பை நமக்கு கிடைக்கும். ஆவிக்குரிய உறவுகள் நமக்கு ஏற்படும். நம்மை ஆவிக்குள்ளாகவும் மாற்றுவார். இப்படி அதிகமாய் பரிசுத்த ஆவிக்குள்ள வாழ்ந்த ஒரு சிலரை பற்றி நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர்ல படிக்கிறவங்களுக்கு 2 கொரிந்தியர் 12:2 கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், அதை தேவன் அறிவார். 2 கொரிந்தியர் 12:2 சரீரத்தில் இருந்தனோ வெளியே இருந்தானோ தெரியாது. ஆனால் கிறிஸ்துக்குள்ள ஒரு மனுஷன் 14 வருஷத்துக்கு முன்னாடி தன்னை பற்றியே சாட்சி கொடுக்குறார். அபிஷேகத்தில் வாழ்ந்த அபிஷேகத்தில் இருந்த ஆவிக்குள்ளாக இருந்த பவுல் 14 வருஷத்துக்கு முன்னாடி பரதேசி வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த பரதேசி காட்சிகள்லாம் போய் பார்த்து அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கண்டு எல்லாவற்றையும் அறிஞ்சு மீண்டும் சில நாள் கழித்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு வந்ததை அவர் சாட்சியாக சொல்லுகிறார். கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மனுஷன் என்றால், கிறிஸ்துக்குள் என்றால் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள், கிறிஸ்து என்றால் ஆவியானுடைய பேர், கிறிஸ்து என்றாலே அபிஷேகம் என்று பேர். கிறிஸ்துக்குள் இருந்ததுனால வாழ்ந்ததுனால அந்த 14 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போயிட்டு வந்த அனுபவத்தை தன்னை காட்டாமல் தேவனை மகிமைப்படுத்தி அவர் காட்டுகிறார். இப்படி நம்முடைய சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்துக்கு வெளியில் இருக்கிற அநேக காரியங்களை உங்களுக்கு காட்டி தருவார். உங்களை கூடவே பறக்க செய்து, அவரோடவே பறக்க செய்து அநேக விஷயங்களை நீங்கள் காணும்படி செய்வார். இப்போ ஆவிக்குரியவர் என்று சொன்னாலும் ஆவிக்குரிய தன்மைகளை நாம் அதிகமாக பார்த்ததில்லை. அநேகர் இதுவரைக்கும் ஒரு தூதனை பார்த்ததில்லை, ஒரு பரலோகத்தின் மகிமையை பார்த்ததில்லை, பரிசுத்தாவியினுடைய மகிமை பார்த்ததில்லை, பரலோக காட்சியை கேட்டதில்லை, தேவ சத்தத்தை அடைந்ததில்லை. ஆனால் ஆவிக்குரியவர்கள் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் ஆவிக்குரிய அனுபவம் உடையவர்களே ஆவிக்குரியவர்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்ய நாம் அதிகமாய் பழக வேண்டும், இன்ட்ராக்ஷன் ஆக வேண்டும். அவரோடு கூட நம்ம பழகதான் இந்த காரியங்கள் நமக்கு தெரியும். ஏன் பிலேயாம் மோசே காலத்தின் ஊழிய காலத்தில் அவனும் ஒரு தீர்க்கதரிசியாக ஏசாவின் கொல்லு பேரனாக இருந்த அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய அனுபவங்கள்லாம் இருந்தது. அவன் சொல்றான் பாருங்க, என்னாகும் 14 வாசிக்கும். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது, தேவன் அருளும் வார்த்தையை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. அது வரைக்கும் யாக்கோபு எப்படி இருக்க போறாரு, தேவன் எப்படி ஆசீர்வதிக்க போறாரு, அவனை எப்படி வைக்க போறாருன்னு இவனுக்கு தெரியல. அவனை சபிக்கணும்,
இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும், காசு வாங்கணும்னு நினைச்சான். ஆனால் கர்த்தர் அவன் கண்ணை திறந்தார். அப்போ மனுஷ கண்ணை, மாம்ச கண்ணை ஆவிக்குள்ளாக கொஞ்சம் மாற்றி திறக்கும் போது அவன் யாக்கோபு ஜனங்களை பற்றி புகழ்ச்சியாக கர்த்தர் எப்படி வைக்க போகிறார் என்ற தரிசனத்தை அவன் சொல்லுகிறான். ஐயோ யாக்கோபே, உன் கூடாரங்கள் எவ்வளோ அழகா இருக்குது, அது பரவி பாய்கிற ஆறு போல, சந்தன விருட்சங்களை போல, நெற்கால்களோரமாய் நடப்பட்ட தோட்டத்தை போல இருக்குதாப்பா, அவ்வளோ செழிப்பா இருக்கிறீங்களே, அவ்வளோ மேன்மையாக கர்த்தர் உங்களை வைக்க போறாருன்னு சொல்லி பாலாக்கு முன்பாகவே கண் திறக்கப்பட்டு, அந்த கண் என்ன கண்ணு? ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டு அவன் சொல்லுகிறான். இன்றைக்கு என்னைக்காவது நமக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்குதா தேவ பிள்ளைகளே? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் உண்மையாவே இப்பொழுதும் கூட உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்பட்ட மகிமையின் ராஜ்யத்தை, இந்த பூமியில் வைக்கப்பட்ட மேன்மையான வாழ்க்கையை, இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிற உயரமான அந்தஸ்துகளெல்லாம் நாம் பெறப்போகிறத நாம் காணுவோமானால் நம்ம தைரியமாக இருப்போம். நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்து நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில் மேன்மையான வாழ்க்கையை, சாட்சியான வாழ்க்கையை, அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு உயர்ந்த வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலோகத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தையும் பூமியில் ஒரு பெரும் மேன்மையும் தேவன் வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். திறக்கப்பட்டாதான் இதை நாம் அறிய முடியும். ஆவிக்குரிய அனுபவங்களோடு நாம் செல்வது ரொம்ப நல்லது. நாம் இப்படி தான் இருக்க போகிறோம் எதிர்காலத்தில்னு தெரிஞ்சால் இப்போ இடையில இருக்கிற கஷ்டம் பாடுகளை பற்றி நம்ம பயப்படவே மாட்டோம். ஆவிக்குரிய அறிவு, தரிசனம், சொப்பனங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள்லாம் நமக்கு ரொம்ப தேவை என்பதை மிகவும் தாழ்மையாக நான் கூறிக்கொள்கிறேன். தேவ ஜனமே, கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, பவுல் சொல்லுகிறார், அவர் சொல்லித்தரமோடு சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 2:15 நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். மனுஷனாக இருக்கிறவன் ஆவிக்குரியவனை நிதானிக்க முடியாது. ஆவிக்குரியவன் இந்த உலகத்தை, இந்த உலகத்தின் ராஜ்யங்களை, மற்ற மனுஷங்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஆவியானவர் மூலமாக துல்லியமாக அவனால் நிர்ணயிக்க முடியும். ஆனால் அவனை குறித்து யாரும் நிர்ணயிக்க முடியாது, யாரும் அறிஞ்சு கொள்ள முடியாது. பீலையாம் பார்த்த மாதிரி அலங்காரமாக தான் பார்ப்பாங்க. ஆனால் ஆவிக்குரியவன் என்றும் அவன் உயர்ந்தவன் தான், என்றும் அவன் வெற்றி சிறந்தவன் தான், அவன் மேன்மையாக தான் இந்த பூமியில் இருப்பான். ஆகவே தேவஜனமே, இது போல நிதானிக்கிற ஒரு நல்ல அறிவை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆவிக்குரிய சிந்தனை உண்டாகும், ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படும், ஆவிக்குரிய அனுபவங்கள் நமக்கு கர்த்தர் கொடுப்பார். இவைகளெல்லாம் நாம் பார்ப்பதெல்லாம், இந்த ஆவிக்குள்ளாக நம்மை கொண்டு செல்வதெல்லாம் 4வது ஒரு அனுபவம் மிக்க வாழ்க்கை. 3வது பார்த்தோம், தரிசனம், சொப்பனம், தீர்க்க தரிசனங்கள் நமக்கு உணர்த்தி பேசுறதெல்லாம் 3வது காரியம். 4வது காரியம் ஆவிக்குள்ளாகவே நம்மை மாற்றி கொண்டு போவது. அப்படி கொண்டு செல்லும் பொழுதுதான் யோவான் கூட வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, ஆவிக்குள்ளாக கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாக மாறி அவன் சென்றதாக நாம் படிக்க முடிகிறது. கர்த்தருடைய நாளிலே, அவன் மனுஷனாக இருக்கிற வரைக்கும், அந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அவர் ஒன்றத்தையும் அதிகமாக பார்க்கல. சிலவற்றை அவர் பார்த்தார், பேசினார், உபதேசித்தார். ஆனால் ஆவிக்குள்ளாக கடந்து வரும்பொழுது ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தையே அவர் எழுதுகிறத நாம் பார்க்க முடிகிறது. ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை கண்டு அப்படியே இந்த பூமியில் என்னெல்லாம் இருக்குதுன்றது அவர் எழுதுகிறார். பத்தாம் வசனம் 1:10, வெளிப்படுத்தல் 1:10, கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரியதான ஒரு சத்தம் கேட்டேன். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்போ ஆவிக்குள்ள ஆகணுன்னே எக்கால சத்தம்லாம் கேட்குது. பரலோகத்தெல்லாம் போய் பார்க்க ஆரம்பிக்கிறார். ஆவி கண்களை திறந்த பிறகு பிலேயாமுக்கு எல்லாம் தெரியுது. ஆவிக்குரியவன் அபிஷேகம் பெற்றதுனால எல்லாத்தையும் நிதானிக்க முடிகிறது.
ஏன் மனுஷனாக இருந்த கேயாஸ் கண்களையும் கூட எலிசா, ஆண்டவரை இவன் கண்களை திறந்து காட்டுங்க அப்படின்னும் பொழுது அவன் கண் திறந்து சொல்கிறான், இந்த நம்மளை கொல்ல வந்திருக்கிற இந்த சேனைகளை காட்டிலும், இங்கே வந்திருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அநேகர் என்று வானத்தில் நிற்கிற சேனையை பார்த்து, வான் சேனை அக்கினிமயமான குதிரைகளையும் சேனைகளையும் பார்த்து தைரியம் கொண்டான் கேயாஸ். அன்னைக்கு அவன் ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டது. இன்றைக்கும் இந்த கொரோனா மற்ற காரியங்களுக்கெல்லாம் யாரும் தேவ பிள்ளைகள் பயப்பட வேண்டாம். செபித்து கர்த்தருக்கு உண்மையாக ஒப்பு கொடுத்து கர்த்தருக்குள்ளே நல்லா ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தப்பட்டு கர்த்தரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்பட்டு அபிஷேகத்தில் நிறைந்து நிறைய ஜெபத்தில் இருங்க. பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் உன்னை தொடுவதற்காக அல்ல, உன்னை அழிப்பதற்காக அல்ல, தேவன் இந்த பூமியை நியாயம் திருப்பதற்காக அனுப்பப்பட்ட வாதைகள். நீ பயப்படுவதற்காக அல்ல. நாம் அதிகமாக ஆயத்தப்பட்டு கர்த்தர்கிட்ட ஒப்புடுத்து, இன்னும் சில குறைகள் குற்றங்கள் இருக்குமானால் எல்லாம் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய செயலை வீரியமாய் செய்வதற்காக எழும்பக்கூடியது காலம். அபிஷேகத்தில் நிறைந்து வாழுங்கள். அபிஷேகமான ஆவியான மேலே இருக்கும் பொழுது எந்த வல்லமையும் உங்களை மேற்கொள்ளாது, உங்களை விடவே மாட்டார். கேயாஸ் கண்கள் மாறி திறந்து காட்டினார்னா உனக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருக்கிறதுன்னு அப்போ தெரியும். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டியது ஒன்றுமே இல்லை. தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய அனுபவங்கள் மிக முக்கியமானது. ஆவிக்குரிய உறவுகள் மிக முக்கியமானது. தேங்க்யூ லார்ட். அந்த ஆவிக்குரிய அனுபவங்களோடு நாம் இந்த பூமியில் ஜீவிப்பது தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானான். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இந்த யோவான் முழுக்க ஆவிக்குள்ள பறந்து சென்று வான் உலகத்தில் பரமண்டலத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நமக்கென்று எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் மனுஷனாகவே ஒரு ஆரம்ப நிலை விசுவாசியாகவே இருக்கணும்னு விரும்பாதீங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் ரொம்ப நல்லது. அபிஷேக பெற்றுட்டேன்னு சொல்லி துதிச்சுட்டு அதோடு நீங்கள் விட்டுடக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து பல மணி நேரம் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக ஜீவிக்க முயற்சி செய்யுங்கள். கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக பல மணி நேரம் ஜீவிக்க நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது ஆவியானவர் நம்மையும் கூட அவர் கொண்டு போவார். நம்ம கூட பேசுவார், நம்முடைய கண்களை திறப்பார், தரிசனம் கொடுப்பார், சொப்பனம் கொடுப்பார். நம்மையும் கூட ஆவிக்குள்ள கொண்டு போய் அநேக காரியங்களை அவர் காட்டுவார். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது அந்த பகுதியில் இருக்கிற அந்தகார சேனைகள் எல்லாம் உடைந்து நொறுக்கப்படும், எல்லாம் நொறுங்கி போகும். நாம் 4வது பார்த்தோம், ஆவிக்குள்ளாக கொண்டு போகிறவர் ஆவியானவர் என்று. 5வது, அப்படி நாம் எல்லாம் அபிஷேகத்தில் நிறைஞ்சு பரிசுத்தாவியில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது எல்லா அந்தகாரமும், நீங்கள் குடியிருக்கிற பட்டணமோ அந்த நகரமோ அந்த கிராமத்திலேயோ அந்தகாரங்கள் செயல்படவே முடியாது. அவ்வளோ வலிமையான ஒரு பிரேயர், வல்லமையான ஒரு ஜெபந்தான் பரிசுத்தாவிக்குள் நிறைந்து ஜெபிக்கிற ஆவியின் ஜெபம். தேவஜனமே, ஆவியில் நிறைந்து நாம் போர் செய்யும் பொழுது அந்த பகுதியில் இருக்கிற அந்தகாரம், வானமண்டலத்தில் இருக்கிற சேனைகள் எல்லாம் உடைந்து இருக்கும். பவுல் வளர்ந்த எபேசிய சபைக்கு சொன்னார், எபேசியரே, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்ம போராட்டம்லாம் இல்லை, ஆவியோடும் துரைதனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறவர்களே, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு, எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் நீதியெல்லாம் போட்டுக்கொண்டு, மார்க்கவசத்தை போட்டுக்கொண்டு, விசுவாசத்தை அணைந்து கொண்டு, தலைச்சிராவை போட்டுக்கொண்டு, சமாதான பாதரட்சிகளை தொடுத்து கொண்டு போட்டுக்கொண்டு ஆவில நிறைந்து ஜெபிங்க, ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் தேவ ஆவியானவர் அவன் மூலமாக பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் அவர் இந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு, ஆவிக்குரிய வர்க்கத்தை, யுத்த வர்க்கங்களை அணிந்து கொண்டு நீங்கள் எழுந்து அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் சபைக்கு. ஏன் அப்படி சொல்லுகிறார்? அந்தகாரங்கள் விழுமானால், அந்தகாரங்கள் ஃபெயிலியர் ஆகுமானால் மனுஷன், அந்த பகுதியில் இருக்கிற மனுஷன் அப்படியே அமைதி ஆகிடுவான். சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஃபேன் நின்றுடும்,
எவ்வளோ பெரிய ஜென்ரேட்டராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மிஷினாக இருந்தாலும் சுவிட்சு ஆன் பண்ணால் அந்த மிஷின் நின்று போயிடும். அதுபோல் சாத்தான் செயலை நாம் அபிஷேகத்தில் நிறைந்து ஒன்று கூடி ஆவியில் நிறைந்து ஜெபித்து ஒட்டைப்போமானால் அந்த பகுதியே கர்த்தருக்கு சொந்தமாய் மாறும். அந்த பகுதியில் இருக்கிற அரசியல், அநியாயம், பாவம், சூனியம், மந்திரம், எல்லா கெட்ட காரியங்களும் சகலமும் அழிக்கப்படும் உங்கள் ஜெபத்தினால். ஆகவே கேர்சல் பிரேயர்ஸ் லீடர்ஸ், ஜெபம் பண்ணுகிற குழுதாரர், ஆன்லைன் பிரேயர்ஸ் வீரர், அபிஷேகத்தை நிறைந்து ஜெபிக்கிறோம். இது என்ன சின்ன விஷயம் நினைக்காதீங்க. உங்களுடைய ஜெபத்தில் வாவின் மண்டலம் உடைக்கப்படும். இந்த சென்னையை கர்த்தர் சொந்தமாக்குவார், இந்த தமிழ்நாட்டை கர்த்தர் சொந்தமாக்குவார், இந்த இந்தியாவை கர்த்தர் சந்திப்பார். ஆவின் மண்டலங்கள் உடையமானால் ஜெபத்தில் பரிசுத்தாவியான மிகப்பெரியவர், சின்ன விஷயம் இல்லை. அவர் ஒரே நேரத்தில் இந்த பூமியை ஃபுல்லாக நிரப்புவார், இந்தியா ஃபுல்லாக நிரப்புவார் தம்முடைய வல்லமையினால. நம்ம எல்லாரும் எழும்பு, ஆங்காங்கே ஆவிக்குரிய ஜனங்கள் எழும்பி ஜெபிப்போமானால் இந்தியாவை ஆவியானவர் ஒரு நொடியில் ஒரு நாளில் அசைய பண்ணுவார். ஆகவே அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. தேவன் ஆவியானவர் பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். இல்லாத அபிஷேகம் இல்லாத விசுவாசிகள் சீக்கிரமாக இந்த கடைசி காலங்களில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அபிஷேகம் இருக்கிறவர்கள், உங்களுக்கு பெரிய ஒரு கிருபையின் ஆவியை, ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை வீணாக்காமல் அபிஷேகத்தில் நிறைந்து, குடும்பமாய் நிறைந்து, நண்பர்களாய் நிறைந்து, சபையாய் நிறைந்து ஜெபம் பண்ணி அசைக்க தொடங்குங்கள். நீங்களும் ஆயத்தமாகலாம். நமக்கும் தேவன் வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டிருப்பார். ஆவியான உற்ற நண்பராய் நமக்கு இருப்பார். நாம் இந்த பூமியை அசைக்கிற மக்களாய் மாறலாம். தைரியமாக இருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அபிஷேகத்தை அதிகமாய் நீங்கள் பிரயோஜனப்படுத்துங்க. அதுதான் ஆங்காங்கே யோவான் முதல் கொண்டு பேதுரு, பவுல், இயேசு எல்லாருமே அபிஷேகத்தை குறித்து அதை முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த வேத புஸ்தகத்தில் பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆவியானவர் வருவாரானால் அவர் சகலத்தையும் அவர் செய்வார். அவர் நமக்கு வெற்றி பெற செய்வார். நம்ம எல்லாரும் பலவீனர் தான், நம்ம எல்லாம் சுகவீனர் தான். ஆனால் நம்ம மேலே அவர் கிரியை செய்யும் பொழுது நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். நிச்சயமாய் நம் அனைவரையும் வெற்றியாக்குவார். கர்த்தருக்குள்ள பலமாய் நில்லுங்கள். பரிசுத்தாவில் நிறைந்து ஜெபிங்க. பெரிய பெரிய மாற்றத்தை நாம் காணலாம். முதலாவது அந்த மாற்றத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் ஆவிக்குரிய தன்மையில் மாறுதல் உண்டாகும். அபிஷேகத்தை நிறைஞ்சு ஜெபிக்கும் பொழுது உங்கள் வீட்டுக்குள்ள அந்த தன்மைகள் மாற்றப்படும். உங்கள் பகுதியில் அந்த தன்மைகள், அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் மாற்றப்படும். ஆவியானவர் உங்களுக்கு பேசுவார், அதன்படியே அங்கே நிறைவேற்றுவார். அப்படி நாம் ஒன்றொன்றும் அவருடைய நடத்துதல்களை, அணுகுமுறைகளை, பழக்க வழக்கங்களை அவரோடு நாம் பழகும் பொழுது இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய நம் அனைவரையும் கர்த்தர் வழிநடத்துவார். ஆவியானவர் அபிஷேகத்தை நிறைந்து செபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Lord. Oh my Father, ஆவியானவரே, இந்த நல்ல சமயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகரை ஆவிக்குள்ளாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆவிக்குரிய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய உறவின் ரகசியங்களையும் அந்த ருசிகரத்தையும் கர்த்தர் ஏற்படுத்தி தர முடியாய் செபிக்கிறோம். அனுபவ ரீதியாக கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் நடத்துவீராக. அப்போஸ்தலர் நாட்களில் மாத்திரமல்ல, இப்பொழுதும் மாறாத ஆவியானவரும் மாறாத தேவனுமா இருக்கிறேன். ஆண்டவரை ஆவிக்குள்ளாக கொண்டு வந்த அத்தனை ஜனங்களையும் நீர் வல்லமையாய் நடத்த முடியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அனுபவமிக்குள்ளாய் கர்த்தர் நடத்துங்க. ஆவியானவரே, உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய தொடர்பு அதிகரிக்கட்டும். உம்முடைய வல்லமை தேசத்தில் அதிகரிக்கட்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அதிகரிக்கட்டும். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமா இருங்க. ஜெபத்தில் தரித்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.